இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. எண்ணாகமம் 11:23. நம்பர்ஸ் 11:23. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். Is the Lord's arm too short? You will now see whether or not what I say will come true for you. இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த வனாந்தரத்தில் நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று மோசேயோடு முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலே, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ ஜனங்களிடத்தில் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் என்று கூறி என்றார். அப்பொழுது மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு புசிக்க இறைச்சியை கொடுத்தது. அன்பான தேவ பிள்ளையே, அநேக நேரங்களில் நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைமைகளை பார்த்து மோசேயை போல கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படுகிறோம். இது நடக்குமா நடக்காதா என்று அவிசுவாசப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று வனாந்தரத்திலிருந்த 6,00,000 பேர் மக்களை போஷிக்குமே, ஆனால் உன்னை அற்புத விதமாய் நடத்த அவரால் முடியாதா என்ன? நிச்சயம் அவர் உன் வாழ்விலே நீ நினைத்திரா காரியத்தில் உன்னுடைய சூழ்நிலைமைக்கு அப்பாற்பட்டு அவர் உனக்கு உதவி செய்வார். ஆகவே கலங்காதே, சந்தேகத்தை நீக்கிவிட்டு அவர் மேல் உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்து. God bless you.